என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. நான் காலமும் காத்திருந்து பூவாய் பூத்திருந்து உன்னை எதிர்பார்த்திருந்தேன். இறைவா என்னில் மகிழ்ந்தே இன்று வா. இறைவா என் உள்ளம் மகிழ்ந்திட கனிந்திட இன்றே எழுந்து என்னில் வா. அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களைக் கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இறந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். நல்லதை நினை, நல்லதை பேசு, நல்லதை நாடு, நல்லதையே செய். அப்போதுதான் உனக்கு நன்மை கிடைக்கும். இன்றைய உலகில் பிரச்சனைகள் இரண்டு அடிப்படையில் தான் அதிகமாக நிகழ்கிறது. ஒன்று நன்மை செய்யும் மனநிலை இன்மை, மற்றொன்று தன்னிடமுள்ளதை பகிர்ந்து கொள்ளும் மனநிலை இன்மை. ஒவ்வொரு மனிதனின் பேச்சும் செயலும் நினைவும் கால சூழ்நிலைக்கு ஏற்ப மற்றவர்களுக்கு மாறுபட்டதாக தெரியும். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட செயல்களை ஏதோ நன்மைக்காகத்தான் என எடுத்துக்கொண்டால் தனக்கும் நன்மை பயக்கும், பிறருக்கும் நன்மை பயக்கும். இவ்வுலகில் பிரச்சனை என்பதற்கே இடமில்லை. இன்று நாம் எந்த வகையிலே பிறருக்கு நன்மை செய்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்று தந்தை மகளுக்கும் தாய் மகனுக்கும் கணவன் மனைவிக்கும் இடையே சரியான புரிதல் இல்லாமையால் நன்மை செய்வதற்கு பதில் தீமையை செய்து கொண்டிருக்கும் அவல நிலையைத்தான் இன்றைய செய்திகளாக நாம் படிக்கிறோம். கடவுளால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் நல்லவன். எல்லோருக்கும் நன்மை செய்வதும், சிறப்பாக நம்மை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்வதும், நமக்கு அநீத காரியங்களை செய்பவர்களுக்கு நன்மை செய்வதும் நமது கடமையாகும். இதைத்தான் புனித பவுலடியார் உறுதிபட கூறியுள்ளார். கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்ற எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்மையும் செய்துவிடல் என்ற குறளுக்கு ஏற்ப தீமைக்கு கைமாறு நன்மையே என்ற நல்ல கருத்தை மனத்திலே விதையுங்கள். அது பின்பு நன்மையின் மரமாக வளர்ந்து தனக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கும். இயேசுவின் திருத்தூதர்களும் தாங்கள் செய்த நன்மைகளை இயேசுவிடம் கூறி மகிழ்கின்றனர். நன்மை செய்ய தொடங்கிவிட்டால் நமக்கு ஓய்வு என்பதே கிடையாது. கிறிஸ்துவை பின்பற்றும் நாமும் நம்மால் முடிந்த நன்மை செய்வதுடன் அளவுக்கு அதிகமாக இருப்பதை பிறருடன் பகிர்ந்து வாழ்ந்தால் இயேசுவும் நிறைவான வாழ்வை நமக்கு தருவார். சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்தரலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும். எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தரலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். நேசம் என்னில் தந்திடுவாய், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய். நேசம் என்னில் தந்திடுவாய், உன் பாசம் என்னில் பொழிந்திடுவாய். உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடவா. உணவாக என்னில் வந்து உறவாக உன்னை தந்து உயிரோடு கலந்திடவா. பெண்ணிலே ஒரு சொந்தம் படைத்திட மண்ணிலே
புரிவார்.